உள்ளத்து உள்ளபடி நேயர்களுக்கு பிரபல திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்கள் இயற்கை எழுதினார் என்கிற அதிர்ச்சியான செய்தி திரைப்பட துறையில உள்ள அத்தனை பேரையும் ஒரு பெரிய கலக்கத்துக்கு உண்டாக்கி இருக்கு. திரைத்துறையில ஜாம்பவான் போற்றப்பட்ட பாரதி ராஜா அவருடைய மகன் மனோஜ 1999 வருடம் நடிகரா அறிமுகப்படுத்தினாரு. தாஜ்மஹால்ங்கிற ஒரு திரைப்படத்துல அறிமுகமான மனோஜ் பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. சமுத்திரம், கடல் பூக்கள் போன்ற படங்கள்ல நடிச்ச அவருடைய கடைசி படம் விருமன். 48 வயசான அந்த மனோஜ் அவர்களுடைய இந்த மரணம் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய சோகத்தை அந்த குடும்பத்தில் உண்டாக்கி இருக்கு. மாரடைப்பு காரணமா அவருடைய இல்லத்துல தான் அவர் காலமாயிருக்கிறாரு. அவருடைய இறப்பு செய்தியை கேட்ட உடனே திரைத்துறையில உள்ள அத்தனை பேர்களும் மிக கதறி அழுது இருக்கிறாங்க. குறிப்பா வயது முதிர்ந்த சூழ்நிலையில பாரதி ராஜா தன்னுடைய மகனுடைய இந்த இழப்பை கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சோகத்துடைய உச்சத்துல கதறி அழுதது அந்த குடும்பத்தார்களையும் நண்பர்களையும் கதிகலங்க வச்சிருக்கு. மனோஜ் அவர்கள் இயற்கையிலேயே அமைதியான சுபாவம் கொண்டவர். பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் அமெரிக்க நேஷனல் பிசினஸ் யூனிவர்சிட்டி அன்பு என்கிற யூனிவர்சிட்டியில அவருக்கு முனைவர் டாக்டர் பட்டம் வழங்கியிருந்தாங்க. நடிகராக இருந்த அவரு அமைதியான குணம் கொண்டவர். பாரதி ராஜாவுடைய மகன் என்ற ஒரு அடையாளம் மட்டும் இல்லாம அவர் நடித்த பல படங்கள்ல முக்கியமா எங்கே அந்த வெண்ணிலா என்ற ஒரு பாடல் காட்சியில அவர் நடித்தும் அந்த பாடல் பிரபலமாகி கோடான கோடி மக்கள் யாருமே அந்த பாடலை பார்க்காதவர்களும் ரசிக்காதவர்களும் தமிழ்நாட்டில் இல்லை என்கிற அளவுக்கு பல கோடி மக்களை ரசித்து ஈர்த்த பாடல் அது. அந்த பாடலில் கதாநாயகனாக நடித்த அந்த மனோஜ் அவர்களை தமிழக ரசிகர்கள் யாருமே மறக்க முடியாது. இந்த இளைய வயதிலே தன்னுடைய மகனை இழந்து தவிக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்களுக்கு திரைத்துறையில் உள்ள பலரும் நேரில் சென்று அவருக்கு ஆறுதல் சொல்லவும் அந்த மனோஜுடைய உருவத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய வீட்டை நோக்கி சென்று இருக்காங்க. இறுதிச் சடங்கு போன்ற நிகழ்வுகள் பற்றிய ஆலோசனைகளை இன்னும் சில மணி நேரங்களில் அந்த குடும்பத்திலிருந்து அறிவிக்க இருக்கிறாங்க. இந்த மனோஜ் அவர்கள் இழந்து வாடக்கூடிய பாரதி ராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் திரைத்துறையினருக்கும் நம்ம சேனல் வழியாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.